Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 534 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஃபிஷ்மேன் ஐலாண்டோட சவுத் ஈஸ்ட்ல இருக்க டீப் சீயை காட்டுறாங்க. அங்கதான் நம்ம பிராங்கி சும்மா ஜம்முன்னு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கான். எதுக்குன்னா டாமோட ஃபேமிலியை பாக்குறதுக்காக. அவர் ஆல்ரெடி இவங்கிட்ட சொல்லியிருக்காரு அவரோட ஃபேமிலி மெம்பருமே ஷிப் ரைட்டாமா. அவங்க இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல தான் இருக்காங்க. அவங்கள பார்த்து டாம் எந்த அளவுக்கு சூப்பரா வாழ்ந்தாருன்னு போய் சொல்ல வேண்டாமா? அப்ப இவங்களை கூப்பிட்டு போறவன் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு வரதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டம் பானா. கஷ்டமா? நானே டாமுக்கு கீழே ட்ரைனிங் எடுத்தவன், அதுவும் சின்ன வயசுல இருந்தே. அது மட்டும் இல்லாம நான் ரெடி பண்ண கப்பல்ல தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு யார்ட்டையோ சொல்லிட்டே வருவான். அதுக்கப்புறம் தான் மேட்டர் தெரியுது, அதுதான் டாமோட அண்ணன் டென்னு. பிராங்கி வேற சும்மா இல்லாம 1000 சன்னி தான் என்னோட மாஸ்டர் பீஸ் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பபுல போட்டு அடிச்சிட்டு கிடப்பான். அந்த டாக்ஸி மீன் பதறும், பபுல் உடஞ்சிருமோன்னு. இவன் பண்ற அட்டூழியம் தாங்க முடியல. சரி எப்படியோ டாமோட ஃபேமிலி மெம்பரா மீட் பண்ணிட்டான். இப்ப என்னன்னா 1000 சன்னி கப்பல் எந்த இடத்துல எங்க இருக்குன்னு தெரியல, அது தெரிஞ்சா போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவர் அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துல கண்டுபிடிச்சிருவேன். இந்த ஐலாண்ட்ல மூழ்கிற அந்த கப்பல்கள் எல்லாமே இந்த மாதிரி சில பல ஏரியாக்கள்ல தான் எங்கேயாச்சும் வந்து விழுமாமா. அதனால இங்கதான் எங்கேயாச்சும் பக்கத்துல இருக்கும், கண்டிப்பா கண்டுபிடிச்சலாங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்படி இவங்க கப்பலை தேடி எங்க போறாங்க தெரியுமா? சீ ஃபாரஸ்ட்டுக்கு. நம்ம பையன் இப்பதான் அந்த பேரை ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறான். அப்படியே கட் பண்ணா இங்க லூஃபி பிரின்சஸ ஷார்க்கோட வாய்க்குள்ள அமுக்கி வச்சு எப்படியோ வெளியில கொண்டு வந்துட்டான்ல, அதை யாருமே நோட் பண்ணல. ஆனா நம்ம ப்ரூக்கு லூஃபியை நோட் பண்ணிடுவான். பையன் இங்கதான் ஜாலியா சுத்திட்டு இருக்கான்னு. அந்த சீ ஹார்ஸ்மேன் மெகலோவை மட்டும் தான் நோட் பண்ணுவானே தவிர அவனுமே பிரின்சஸ நோட் பண்ணல. எங்கடா போற எங்க போற நில்லுடா விளக்க நின்னு கத்திட்டு கிடப்பான். ஆனா அது கண்டுக்காம அது பாட்டுக்கு போகும். அங்க பிரின்சஸ் மனசுக்குள்ள பதறிட்டு இருப்பா. ஏன்னா வெளியே வரக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் மீறி வெளியே வர்றால. அதனால அப்பா அண்ணா அந்த பேலஸ்ல இருக்க எல்லாருமே நீ மன்னிச்சிருங்க, உங்க பர்மிஷன் இல்லாம நான் வெளியே போறேன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே மனசுக்குள்ள நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. என்ன டின்னருக்கு வீட்டுக்கு வந்துருவாளாமா, சாப்பாடுன்னா மட்டும் மேடம் வீட்டுக்கு வந்துருவாங்க. சரி ரைட், அடிச்சு புடிச்சு ஒரு வா கோலான்னு சொல்லி கத்திட்டே அங்க இருந்து ஜாலியா கிளம்பியாச்சு. ஐ மீன் லூஃபி மட்டும் தான் ஜாலியா இருக்கான், அவ பீதியில இருக்கான். இந்த சீகார்ஸ் மெகலோ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், அறிவு இருக்கா அவனுக்குன்னு சொல்லி பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம டோரை ஓபன் பண்ணி வேற போட்டு போயிட்டான். இந்த மாதிரி எல்லாம் அவன் என்னையுமே போட மாட்டான். ஏன் இப்படி லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரி ரைட், பிரின்சஸ் நமக்கு நல்லா இருந்தா போதுன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா பெரிய ஷாக்கு. ஏன்னா அங்க பெருசா இருக்க வேண்டிய பிரின்சஸ் அங்க இல்ல. ஐயோ பிரின்சஸ் ஷிரோஷிய காணுமே, எங்க போனா என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி கதறுவான். ப்ரூக் அதுக்கு மேல கதறுவான். ஏன்னா ஆசாசையா மெர்மேடு பிரின்சஸ பார்க்க வந்தான். ஆனா எல்லாம் வீணா போச்சு. சீஹார்ஸ் கன்ஃபார்மே பண்ணிட்டான் அவளை கிட்னாப் தான் பண்ணிருக்காங்கன்னு. ஆனா யாரு பண்ணா, எதுக்கு பண்ணா, எப்ப பண்ணா, ஏன் பண்ணா, எப்படி பண்ணான்னு கூட தெரியலையே அப்படின்னு இவன் புலம்பிட்டு இருக்கும் போது திடீர்னு பின்னாடி இருந்து ஒருத்தன் எந்திரிச்சு வந்து டப்புன்னு கத்திய வச்சு நம்மளால வெட்ட வருவான். நல்ல வேலை நம்ம ப்ரூக் தான் இப்ப முன்ன மாதிரி இல்லையே, பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிட்டான். அதனால கரெக்டா அவன் அட்டாக்க தடுத்து அவனுக்கு ஒரே போடு பொத்துன்னு விழுவான். அடுத்தடுத்து வந்து விழுந்தானே பைரட்ஸுங்க. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு ப்ரூக் அட்டாக் பண்ணதான் அப்படியே ஜோம்பி மாதிரி வருவானுங்க. அதை பார்த்து அந்த சீஹார்ஸ் மெர்மேன் உடனே ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கும் யூகோ பேலஸ்க்கும் இடையில இருக்க கேட்டோட ஸ்விட்சை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவான். ப்ரூக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாது. அதனால அந்த சீஹார்ஸ்மேன் உடனே இந்த விஷயத்தை நம்ம கிங் நெப்டியூன்ட்ட போய் சொல்லணும், இங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு, இல்லன்னா பெரிய பஞ்சாயத்து ஆயிரும்னு சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் அந்த பைரட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. பாவம் பயிலுக ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பானுங்க. அட இவனுங்க வேற யாரும் இல்ல, கைரோன்னு ஒரு கிராப் கையை வச்சுக்கிட்டு ஒரு பைரட் வந்தால அவனோட பைரட்ஸுங்க தான் இவனுங்க. அவனுங்க சொல்றத கேட்டு இவனுங்க நடக்கலைன்னா அவனுங்க இவனுங்களை கொன்றுவானுங்களாமா. அதனாலதான் நம்ம ஆளுகளை கொல்றதுக்காக கையில கத்தியோட வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. வந்து விழுந்ததுலயே பாதி செத்துட்டானுங்க. இதுல சண்டை போட்டா மட்டும் என்ன உயிரோட இருப்பானுங்க. ஆனா அந்த லூசு பள்ளிகளுக்கு அது தெரியல. ஒழுங்கா சொல்லுங்க, நீங்க சொல்லலைன்னா எங்களைய கொன்றுவானுங்கன்னு சொல்லி ப்ரூக்கு கிட்ட நோண்டி கேட்பானுங்க. டேய் நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் விவரமா சொல்லுங்கடா விளக்கணைகளான்னு சொல்லுவான். ஆனா அவனுக்கு அதையெல்லாம் கண்டுக்காம சொல்லு 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 சொல்லுன்னு நம்மால போட்டு மொய்னு மொச்சு எடுப்பானுங்க. அப்படியே அங்க கட் பண்ணி அந்த நோவா டிஸ்ட்ரிக்ட காட்டுறாங்க. அங்க உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குமே சின்ன சின்ன பபிள்ஸ் தானே இருந்துச்சு. அதை நல்லா பெரிய பபிளா மாத்தி அங்க இருந்த மனுஷங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈஸி பண்ணி விட்டுட்டானுங்க. என்ன ஃபிஷ்மேன் எல்லாத்துக்குமே ஹியூமன்ஸ்னா ஒரு லோவான கிரியேச்சர், அவனுக்கு எதுக்குமே லாய்க்கு இல்ல, அவனால தண்ணி கடியில எல்லாம் மூச்சு விட முடியாதுன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஓவரா திட்டுறானுங்க. சரி இன்கேஸ் நிஜமாவே ஃபிஷ்மேன் ஐலாண்டுன்னு ஒன்னு இருந்துச்சுன்னா நீங்க போவீங்களா? அப்படி போவீங்கன்னா எதுக்காண்டி போவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப ஏரை ஃபில் பண்ணியாச்சு. இப்ப என்ன பிரச்சனைனா முட்டா பயலும் மொரட்டு பீஸும் ஒன்னா சேர்ந்து இருக்கானுங்க. ஒன்னு ஹோடி ஜோன்ஸ், இன்னொன்னு இந்த வேண்டர் டெக்கன். அவன் என்ன பண்ணுவான், ஹியூமன் பைரட்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு முக்கியமான மிஷன் இருக்குன்னு சொல்லுவானா. அவனை பார்த்தவனே எல்லாம் பதறுவானுங்க. வேண்டர் டெக்கன்னா அப்ப அந்த ஃப்ளைங் டச்மேன் கப்பலுக்கு நீங்க தான் கேப்டனானு கேட்பானுங்க. ஆமா ஆமா, ஆனா ஒன்னும் பயப்படாதீங்க, நான் ஒன்னும் பேய் இல்ல, அந்த வம்சாவளியில வந்தவன்பா. ஏன்னா அது ஒரு சாபமிடப்பட்ட பேய் கப்பல்னு சொல்லி எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அவனுக்கு மட்டுமா இவனுக்குமே சாபம் இருக்குதுமா. அட வேற ஒண்ணும் இல்ல, என்னதான் இவன் ஃபிஷ்மேனாவே இருந்தாலும் இவனால தண்ணியில நீந்த முடியாது. யாரு? வேண்டர் டெக்கனால. ஏன்னா அவகிட்ட மார்க் டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்குது. அது என்னன்னு சொல்லி இப்போ உங்க எல்லாத்துக்கும் நான் காமிக்க போறேன். மனுஷங்க எல்லாம்
ஒரு ஸ்டெப் முன்னாடி கால் எடுத்து வைங்க, அப்பதான் காட்ட முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹோடின்னு பயங்கரமா கத்துற சவுண்டு. எவன்டா அவன் குய்யாலன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா நம்ம ஹச்சி கை காலெல்லாம் கட்டு போட்டு நடக்க முடியாம நொண்டி நொண்டி வந்துட்டு இருப்பான். வந்தவன் வந்தவனே ஹோடி ஜோன்ஸ புடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்குவான். உனக்கு என்ன மூளைகில கெட்டு போச்சா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. அவனை பார்த்த உடனே மத்த ஃபிஷ்மன்ஸ் எல்லாருமே மிரண்டுவானுங்க. ஹச்சி ஹச்சி ஹச்சின்னு. அட எதுக்காண்டி அவன் திட்டிட்டு இருக்கான்னா, ஹோடி ஜோன்ஸ் எனர்ஜி ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுக்கிறான்ல, அதனால எந்த ஒரு நன்மை இல்ல, உன்னோட உயிருக்கு தான் ஆபத்து. அது மட்டும் இல்லாம இந்த ஐலாண்டியை நீ டெஸ்ட்ராய் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்ட. எதுக்காண்டி இப்படி லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்க? உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு தெரியாதா? ஏன்னா கிரேட் நைட் நெப்டியூன் கிங் தான் இந்த ஐலாண்ட ஆண்டுட்டு இருக்காரு. அவர் ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல. டானுக்கெல்லாம் டான் டண்டனகா டான்னு சொல்லி அவரை பத்தி இங்க பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அவர் எவ்வளவு பெரிய டம்மி பீஸ் குறுக்கு உடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காருங்கிற மேட்டர் மட்டும் இப்ப தெரிஞ்சதுன்னா இவன் ஒதாலா போய் சொல்லிய முடிச்சுட்டு வந்துருவான். நல்ல வேலை தெரியல. அந்த ஹோடி ஜான்ஸ் ஹச்சிய பார்த்து, டேய் உன் வாய்ஸை நான் கேட்கவே விரும்பல, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி இருப்பான். இவனை தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் அவன் ரொம்ப அட்மையர் பண்ணி இருந்தானாமா. ஆனா கடைசியில இவன் ஒரு கோலையா தான் அவன் கண்ணுக்கு தெரியறான். அதனாலேயே இப்ப கம்ப்ளீட்டா அவன் ஹச்சிய வெறுக்கிறேன்னு வேற சொல்லுவான். ஜெனரேஷன் மாறிட்டே வருது. இந்த மனுஷங்க எல்லாத்துக்குமே பாடம் கத்து கொடுக்கணும்னா அதுக்கு ஃபிஷ்மேன் ஐலாண்ட் வேணும். குறுக்க நிக்கிறது அந்த நெப்டியூன். நீங்க தானே இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, நம்ம எல்லாருமே சுப்ரீம் ரேஸ்ன்னு மறந்துட்டீங்களான்னு கேட்பான். அடே ஆர்லாங்கோட சரித்திரம் இதோட முடிஞ்சது, அதை ஏன்டா போட்டு எழுத்துட்டு இருக்கீங்க லூசு பள்ளையலான்னு அங்க இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே கேள்வியா கேட்பான். ஏன்னா அர்லாங்க கூப்பிட்டப்ப கூட வராதவனுங்க இப்ப எதுக்கு தேவையில்லாம இவன் கூட சேர்ந்து ஃபிஷ்மேன் ஐலாண்ட் அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்டா அந்த குடிகாரன் எது ஹெல்ப்பா, நான் இத பணத்துக்காண்டி தான் பண்றேன்பா. இவன் ஆக்சுவலா அர்லாங்க கூட இருந்தவன் தான். ஆனா அந்த அர்லாங்கு சரியான கஞ்ச பைய. 10 பைசா கூட இவனுக்கு கொடுக்கலையாமா. எல்லாத்தையுமே எடுத்து அவனே வச்சுக்கிட்டான். அதனால தான் அவங்கிட்ட போகாம இங்க வந்து சேர்ந்துட்டானுங்க. அது மட்டும் இல்லாம ஹச்சி மாதிரி ஒரு கேவலமான ஸ்வாட்ஸ்மேன் தான் அவங்கிட்ட இருக்க ரைட்டு, என்னால எல்லாம் இருக்க முடியாதுமா. அந்த டைம் தான் டெக்கன் ஒரு மேட்டர் சொல்லுவான். என்னன்னா அர்லாங்கு இந்த வேண்டா டெக்கனையுமே அவனுக்கு கீழே வேலை பார்க்க சொன்னான். ஆனா இவன் முடியாதுன்னு சொல்லிட்டானாமா. ஏன்னா இவனுக்கு அடுத்தவனுக்கு கீழே வேலை பார்க்கறது சுத்தமா பிடிக்காது. அதே மாதிரி தான் ஹோடிக்கு கீழேயும் வேலை பார்க்க மாட்டேன்னு அவன்கிட்ட தெளிவா சொல்லிடுவான். ஹோடிக்கு அர்லாங்கோட ட்ரீம் மேலையும் அவன் எடுக்கிற ஒவ்வொரு ஆக்ஷன் மேலையுமே பயங்கரமான மரியாதை. ஆனா அதே டைம் அவன் ரொம்ப ரஃபாவும் கொஞ்சம் கிளவர்னஸ் கம்மியாவும் இருந்ததுனால அசால்ட்டா அவனை சரிச்சு போட்டானுங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே கடல்ல பயங்கர வைல்டா சுத்திட்டு இருக்கும் போது ஹோடி அப்பதான் ஒரு யங்கான பைரட்டா மாதிரி இருப்பான். அந்த டைம் அவன் என்ன பண்ணானா, இவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே பக்காவா நோட் பண்ணி அந்த தப்பை இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பயங்கர கேர்ஃபுல்லா பிளான் பண்ணாங்க. அப்பந்தானே அர்லாங்க எங்க விட்டுட்டு போனானோ அங்க இருந்து இவன் கண்டினியூ பண்ண முடியும். இப்ப இவனுக்கு என்ன காண்டனா, அர்லாங்க பொழந்து கட்டினது நம்ம லூஃபி தான். ஆனா இவன் லூஃபியை எதுவுமே பண்ணல. இப்ப கூட அவன் இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லுவானா. உடனே ஹச்சி பயங்கரமா ஷாக் ஆகி, அவன் நான் என்னதான் அர்லாங் பைரட்டாவே இருந்தாலும் என்ன அவனோட ஃப்ரெண்டா மாத்திட்டான். அது மட்டும் இல்லாம என் உயிரையுமே காப்பாத்திருக்கான். அவனை பார்க்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனா அர்லாங்கோட ட்ரீமை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கும்போது அவனோட மூஞ்ச பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்குதுமா. ஹோடி ஜோன்ஸுக்கு செமையா காண்டாயிரும். அட அவன் ஹியூமன்ஸையே ரொம்ப ரொம்ப கேவலமான பிறவிகளா நினைக்கிறான். அப்படி இருக்கிற ஒருத்தங்கிட்ட இவன் போய் ஃப்ரெண்ட் ஆயிட்டான்னு சொன்னா காண்டாகத்தானே செய்யும். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த டெக்கன் என்ன பண்ணுவான், அவன் மேல போய் கைய வைப்பானா அப்பவே லைட்டா ஷாக் ஆகும். அதுக்கப்புறம் அவனுக்கு அட்வைஸ், கண்ணா பைரட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு நீ ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாவே மறந்துட்ட. இன்கேஸ் நீ ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லணும்னா நீ அதை வைலன்ஸோட தான் சொல்லணும். நான் வேணா உனக்கு டெமோ காட்டட்டுமான்னு சொல்லி ஒரு கத்தியை தூக்கிட்டு பின்னாடி வீசுவானா. எல்லாம் பார்த்துட்டு என்ன லூஸ் ஆயிவன் கண்டபடி வீசிட்டு இருக்கான்னு கூடுவாங்க. அப்புறம் தான் ஒரு மேட்டர் சொல்லுவான். ஹச்சியை டச் பண்ணும் போதே அவனை மார்க் பண்ணிட்டான். சோ இப்ப அவன் அந்த கத்திய எங்க எந்த திசையில பார்த்து வீசினாலுமே அது அழகா பறந்து ரிட்டன் அவனை நோக்கி தான் வரும். அதுவும் எப்படி ஃபுல் ஸ்பீட்ல வரும்னு சொல்லுவான். கரெக்டா அந்த கத்தியை திருப்பிக்கிட்டு நேரா ஹச்சியை நோக்கி தான் வருமா. அவன் லைட்டா குனிவா அப்படியே பின்னாடி போயிடும். தப்புஸ்டான்னு பார்த்தா மறுபடியும் ரிட்டன் வந்து முதுகுல சொருகும். இதை லைவா பார்த்தா அத்தனை பேருமே மிரண்டுவானுங்க. பின்ன எங்கேயோ வீசின கத்தி திருப்பிக்கிட்டு வந்து ஹச்சியை சொருகி இருக்குல்ல. இதுக்கு பேரு தான் மார்க் மார்க்கர்ஸ். இதுல டிஃபெண்ட் பண்ண நிறைய வழி இருக்காமா. ஆனா அது கொஞ்சம் கஷ்டம். சரி ரைட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அம்பு வாங்குவான். எதுக்குன்னு அடுத்த ட்ரை ஆமா. இங்க ஒண்ணுக்கே டவுசர் கிழிஞ்சு போச்சு. இத்தனை என்ன ஆகுறது. ஆல்ரெடி ஹச்சி இவனோட பவரை பத்தி ரூமரா தான் கேள்விப்பட்டிருக்கான். ஆனா இப்ப அவன் பவரை நேர்ல பார்த்தவன தான் ஆடி போயிட்டான். அந்த ஹோடி கிட்ட அவன் என்னைய கொல்ல ட்ரை பண்றான், ஸ்டாப் பண்ண சொல்றான்னு சொன்னா அவன் தெளிவா சொல்லிடுவான். வேண்டா டெக்கன் ஒண்ணு எனக்கு கீழே வேலை பார்க்கல ஹச்சி. அவன் தான் ஆல்ரெடி சொல்லிட்டானே எவனுக்கு கீழே வேலை பார்க்க மாட்டேன்னு. நாங்க ஜஸ்ட் ஆலிஸ் மட்டும் தான். அண்ட் என்ன இருந்தாலும் நீ எனக்கு எப்பவுமே ஒரு தொல்லை தான். சொல்ல போனா கோலையும் கூட. அதனால அவன் என்ன பண்ணுமோ பண்ணிட்டுன்னு சொல்லிடுவானா. இப்ப ஹச்சிக்கு தப்பிச்சு வரதை தவிர வேற வழியே இல்ல. அதனால அவனால நடக்க முடியாட்டியும் கூட அந்த உடஞ்ச காலை வச்சு அடிச்சு புரண்டு ஓடுவான். இந்த வச்சிக்கன்னு சொல்லி தூக்கி அத்தனை அம்பையுமே வீசிடுவான். அது பாட்டு பயங்கரமா நம்ம ஹச்சியை வட்டிட்டு பிச்சுக்கிட்டு வரும். அவன் ஓடுவான் சந்து பொந்தெல்லாம் புந்து ஓடுவான். ஆனாலுமே அது ஸ்டாப் ஆகிற மாதிரி இல்ல. இந்த உலகத்தோட எல்லைக்கே போனாலும் அது உன்னைய விரட்டி வரும்டாம் பானுங்களா. போங்கடா கொய்யாலைகளான்னு அடிச்சு புரண்டு தண்ணிக்குள்ள பூந்துருவான். தண்ணியில போனா அந்த அளவுக்கு வேகமா அதால வர முடியாது இல்ல. அண்ட் இவனுமே அடிச்சு பிடிச்சி எஸ்கேப் ஆகி நீந்தி போயிடலாம். அந்த நம்பிக்கையில அடிச்சு புரண்டு போனா அந்த அம்புங்க தண்ணியிலுமே அவ்வளவு ஸ்பீடா வருதுங்க. ஐயோ ஸ்லோ கூட ஆக முடியுதுன்னு சொல்லி வேகமா நீந்தி ஃபிஷ்மேன் ஐலாண்ட நோக்கி போவான். அந்த அம்பு நிக்காம பின்னாடி பிச்சுக்கிட்டு வருது. எப்படியாச்சும் அந்த ஐலாண்டுக்குள்ள போயிடலான்னு சொல்லிட்டு வேகமா போகும்போது சாட்டு பாட்டுன்னு அத்தனை அம்பு வந்து நல்லா சாக்குனா
டக்குன்னு அவன் முதுகுல சொருகும். ஐயோ அம்மா ஆத்தாடின்னு சொல்லி அவன் ஸ்பாட்லயே கதறி அடிச்சு அங்கேயே மயங்கறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.